அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் இது பிரம்மன் எழுதிய தலைவிதிங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி கன்னிராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதத்திற்கென்று ஒரு தனி பெருமையும் சக்தியும் இருக்குதுங்க. ஏன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய திருவேங்கடத்தை இன்னமுதன் வைகுண்டத்தை விட்டு பூவுலகின் திருவேங்கடமலைக்கு எழுந்தருளி கோவில் கொண்ட மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்துல கன்னிராசி சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்துல சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. சென்ற சுமார் 15 மாதங்களாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பல உடல் உபாதைகளுக்கு காரணமாக இருந்த ராகு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி இந்த இடத்தை விட்டு மீனத்திற்கு பிரவேசிப்பது மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால கடந்த சில வருடங்களாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால காண முடியும். நிரந்தர நோயாளிகளுக்கும் வயோதிகம் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் கன்னிராசியினருக்கும் உடல் நலன்ல மிக நல்ல குணம் ஏற்பட இருக்குதுங்க. இதுவரை கும்பராசியில் சாதகமாக இருந்து வந்த சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால அதிக அலைச்சலும் உழைப்பும் வீண் கவலைகளும் உடலிலும் உள்ளத்திலும் அசதியை ஏற்படுத்துங்க. குரு பகவான் அனுகூலம் இல்லாத நிலையில உள்ளதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல முடிவெடுக்க இயலாத ஒரு குழப்பம், தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட இருக்கு. அல்லது இந்த காலகட்டங்கள்ல இந்த திருமண முயற்சிகள்ல வெற்றி காண வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒத்தி போடுவது நல்லதுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தத்துல கன்னிராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எதிர்பாராத பல நன்மைகள், முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உத்தியோக ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை கும்பராசியில் அனுகூலமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது தனது வக்ரகதியில் திரும்பியுள்ளதால அலுவலகத்தில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் உருவாக இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு குறையுங்க. இருந்தாலும் இவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது நல்லது. அவர்களது கண்டிப்பு கவலை அளித்தாலும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்களும் ஒத்துழையாமையும் கவலை அளிக்குங்க. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. சமயத்திற்கு ஏற்றாற்போல் சற்று அனுசரித்தும் வளர்ந்து கொடுத்தும் நடந்து கொள்வது எதிர்காலத்தில் நன்மைக்கு மிகவும் உகந்ததுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசினருக்கு வேலை கிடைப்பது கடினம்ங்க. அப்படியே கிடைத்தாலும் மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை தாங்க கிடைக்கும். இருந்தாலும் கூட இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கூடிய விரைவில் உங்களுடைய மனதிற்கும் நல்ல வருமானத்தில் அமையக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அவை உங்களுடைய லாபத்தை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. ஏதாவது
ஒரு வகையில உங்களுக்கு லாபம் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் சாதகமான நிலையில இருக்கிறாருங்க சுக்கிரன். வெளியே நின்று போன பாக்கிகள் வசூலாவதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கூடுமான வரைக்கும் கன்னிராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால சற்று யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு சாதகமான நிலையில் கொண்டிருக்காருங்க. நமக்கு தான் என்று எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய பாடங்கள்ல பாதியில் நின்று போயிருந்த படங்களை முடித்து வெளிக்கொணர்வதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. ராகுவினால் ஏற்பட்டிருந்த அஷ்டம தோஷமும் நீங்கி இருக்குது. மனதில் நிறைந்திருந்த குழப்பங்கள் மறைய இருக்குதுங்க. எந்த கட்சியில் சேர்வது என்று உள்ளத்தில் தெளிவும் உறுதியும் பிறக்க இருக்குது. உயர் பதவியில் உள்ள ஒருவருடைய தொடர்பு கிடைப்பது சமய சஞ்சீவினியாக அமைய இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்றிருப்பதால தேர்வுகளில் சரியான பதில் அளிப்பதற்கு மிகவும் பாடுபட வேண்டி இருக்குங்க. பிடித்தவை தக்க தருணத்தெல்லாம் மறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டிய தருணம் என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைய கல்விதான் நாளைய உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய கல்வியில் செலுத்துவது நல்லதுங்க. கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லாததால சமூக வலைதளங்களில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்குங்க. அவற்றை கூடுமான வரைக்கும் தவிர்த்து உங்களுடைய கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் அனுகூலமற்ற நிலையில நிலை கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா நீங்க ஆடு மாடுகளுடைய பராமரிப்பிலும் எதிர்பாராத அளவிற்கு பணம் விரயமாக இருக்குதுங்க. ஆனா இலவச மருத்துவம் கிடைப்பதால இவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது ராகுவினால் ஏற்பட்ட தோஷம் புரட்டாசி மாதம் இந்த 4வது வாரத்திலிருந்து விலகி விடுவதால ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய வக்ரகதியினால அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. ஒரு சிலர் மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது. குறிப்பா கன்னிராசினியர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல பிறருடன் நெருங்கி பழகாமல் நீங்களுண்டு உங்களுடைய வேலையுண்டு என்று இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் மாலையில் மண் அகலில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது.